சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல இருந்து சந்திரன் பிரயாணம் பண்றார். 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வார கடைசியில தனுர் ராசிக்குள்ள போவார். உங்களுடைய அந்த ஒரு திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் அவர் வந்து அமர்வார். அப்போ உங்களுடைய விரையாதிபதி தான் வந்து சந்திர பகவான். அவர் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போறார் அப்படின்னா, பணம் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் செலவாருது. அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்றேன்? திருப்பி ஃபேமிலிக்கு தான். அப்போ வருவதும் போவதும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பணம் வந்து கையில நிக்காம செலவாயிட்டே இருக்கும். எத்தனை காலத்துக்கு இதே தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பலன் அதுதான். ஏன்னா கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால நீங்க எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு சேமிப்பு வந்து எந்த விதத்துல நம்ம வந்து எடுக்க முடியாதபடியான ஒரு சேமிப்பா வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல போய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது சந்திரனுடைய பார்வையிலும் இருக்கார். குடும்பத்துல வந்து கொஞ்சம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் மனசுல கலக்கங்கள் வரும். எப்படி மேனேஜ் பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் தெரியலையே அப்படின்னுட்டு. ஆனா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 5ஆம் இடத்து 8ஆம் இடத்து அதிபதி 12ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. உங்களுக்கு லாபங்கள் வரணும், அதனால நல்ல மனசு திருப்தி இருக்கணும் அப்படின்னா பிரயாணங்கள் இருக்கும் நிறைய. எதிர்பாராம சில விஷயங்கள், பிரயாணங்கள், அந்த மாதிரி ஒரு மாறுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த கனெக்ஷன் நல்லது. 8ஆம் இடம் 12 நல்லது இல்லைதான், அதை வந்து அசுபஸ்தானங்களாக சொல்லியிருக்காங்க. ஆனால் டோட்டலி அது எல்லாம் கெடுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 8ஆம் இடம் தான் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அதுதான் குறிக்கும். அப்போ எதிர்பாராத மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்லதும் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி போய் 12ல உட்கார்ந்திருந்தாலும், அவர் மறையறார் அப்படின்னு சொன்னாலும், அவர் வந்து உங்களுக்கு ஓரளவு நற்பலன்களை கொடுக்க வேண்டியதை கொடுக்க தான் செய்வார். ஏன்னா அடுத்தவர் வந்து மிதுனத்துக்கு போகும்போது உங்களுக்கு பெருசா கைமீறி எந்த கவலையும் வந்துடாது. பல பேருக்கு உங்களுக்கு வேலையில ஏதாவது மாற்றம் பண்ணிக்கணும், தொழில மாற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே அந்த முடிவை எடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க அதை செயல்படுத்திட்டு ஓரளவு நீங்க ஸ்டெடியாகக்கூடிய காலகட்டம் இது. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சில செலவுகள் வரலாம், எதிர்பாராத சில ஒரு மருத்துவ செலவுகளும் வரலாம். மற்றபடி வீட்டுக்கு உண்டான அந்த ஒரு செலவுகள்ல வந்து தேவையில்லாத சில விரயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வெட்டி செலவுன்னு நம்ம சொல்றோம், அந்த மாதிரி சில செலவுகள் வரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்து அதிபதி போய் 12ல உட்கார்ந்துருக்கார், வக்ரகதியில இருக்கார். அப்ப ஒரு காதல் உறவு அப்படிங்கிறது யார்கிட்டையாவது உங்களுக்கு அவங்ககிட்ட மனசுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி பதிலே இல்லை, அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அது திருப்பி கைகூடக்கூடிய ஒரு காலம். அடுத்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ரொம்ப மனசுல அதனால ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். அது வந்து அடுத்து திருமணம் அப்படிங்கிற பந்தத்தை நோக்கி நகரும். பல பேருக்கு வந்து திருமண முயற்சிகள்ல முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருக்கு, 2வது திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கேன், மறுமணத்திற்காக பார்க்குறேன் அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்து நம்ம இந்த குருவுடைய அந்த அதிசார பலன், அப்புறம் சனி பகவானுடைய வக்ர பலன், இதெல்லாம் நம்ம சொல்லும்போது கடக சிம்ம ராசிகளுக்கு, சிம்மராசிக்கு பர்டிகுலரா சொன்னது அதுதான். திருமணத்துல வந்து ரொம்ப பெரிய சிக்கலெல்லாம் சந்திச்சு கல்யாணமே வேண்டாம், எதுக்கு இப்படி ஒரு பந்தம் நமக்கு அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேர் வெறுத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த பொறுமை வந்து உங்களுக்கு ஒரு அதற்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய காலம். சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னுட்டு. நீங்க பொறுமையா இருந்ததுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. முக்கியமான முடிவுகள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாவோ, ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாவோ, ஒருத்தரை நம்பி நான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் என் லைஃப்ல, இதை நான் செய்யலாமா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு. இந்த குரு வக்ரமா இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க வந்து எந்த விதமான மாற்றங்களை பண்ணினாலும் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து திரிகோணங்கள்ல தன்னுடைய இதை வந்து வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா 4, 8, 12ங்கிறது வேலை செய்யும் போது என்ன பண்ணும்னா, இருக்கிற வீட்டை மாற்ற வைக்கும். நீங்க குடியிருக்கிற வீட்டை ஒரு இடம் மாறினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓரளவு நற்பலன்களை தரும். அதனால உங்களுக்கு பிடிக்காத டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும், பிடிக்காத சேஞ்சா இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கோங்க, வேற வழி கிடையாது. அதன் மூலமாக சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால இந்த மாற்றங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு மனசு திருப்தியை கொடுக்கக்கூடிய லாபமாக மாறும். அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க.